விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியில் வரக்கூடிய ஊசிப்புழு ப்ளஸ் உங்களுக்கு வந்து செம்பேன். ஊசிப்புழுவோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை மேலே உங்களுக்கு பேப்பர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து ஊசிப்புழுவோட சிம்டம் ஃபர்ஸ்ட். அடுத்த சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில் வந்து அந்த காம்பு கிட்ட ஒரு சின்ன மைன்யூட்டான ஓட்டை இருக்கும். ப்ளஸ் காய் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வராது. இது வந்து ஊசிப்புழோட சிம்டம். செம்பேனோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இலை பின்னாடி மைன்யூட்டா ரெட் கலர் பேன் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து செம்பேனோட சிம்டம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இலை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கலரில் மாறிடும். உங்களுக்கு வந்து செடியே வந்து ஒரு ஹெல்த்தி இல்லாமல் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து செம்பேனோட சிம்டம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பேனும் இருக்குது, ஊசிப்புழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மாடிஸ் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி போட்டு அடிக்கும் போது உங்களுக்கு ஊசிப்புழுவுக்கும் கேட்கும், செம்பேனுக்கும் கேட்கும். இது கூட நீங்கள் வந்து எந்த ஃபங்கிசைடு வேணாலும் சேர்த்து அடிக்கலாம். மற்ற மருந்து அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, செம்பேனுக்கு வந்து தனியாக தான் அடிக்கணும். இது கூட நீங்கள் எந்த ஃபங்கிசைடு எந்த டானிக் வேணாலும் உங்களுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்தது என் காட்டில் வந்து ஊசிப்புழு இல்லை, செம்பேன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml போட்டு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து செம்பேன் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். இது கூடயும் நீங்கள் எந்த ஃபங்கிசைடு வேணாலும் சேர்த்துக்கலாம். டோசேஜ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊசிப்புழு இருக்குது, செம்பேனும் இருக்குது, பச்சைப்பூச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ml 1 லிட்டர் தண்ணிக்கு. அதே வந்து செம்பேன் மட்டும்தான் இருக்குது என் ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் போட்டு அடிச்சிங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். நன்றி, வணக்கம்.